श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् यद्वाक्स्मृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविज्ञानपद्धतीर्थं ज्ञानतिं देहप्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகாப்பு இன்னைக்கு 9வது ஸ்லோகத்தினுடைய பார்க்க இருக்கின்றோம். அஸ்ரத்ததானமபி நன்வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயதி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிஹ. போய்க்கிறா என்ன பண்ற? देव प्रमाणमिह रंगपतिस्तथा त्वे तस्यैव देवी पदपङ्कजयोर्यथा त्वम्. 8வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அம்மா பாதுகாதேவி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு முனைப்போட நான் அந்த காரியத்தை பண்ணல. அஸ்ரத்த தானம் அப்படின்னு நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கல. இருந்தா கூட என்ன ஆச்சுன்னாக்கா, ஸ்ரத்த இல்லாதவன்னா உன்னுடைய நியமனம், அந்த பெரியோர்களுடைய நியமனத்தை என்னால மீற முடியாத இருந்துருக்கு. உன்னுடைய நியமனம், இங்க இருக்கிற பாகவதாருடைய நியமனம், அங்க இதுக்கெல்லாம் சாட்சியா இருந்திருக்கிற ரங்கநாதனுடைய நியமனம், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறபடினால நான் இந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்றேன்னு சொன்னேன். இப்போ அந்த பாதுகா விஷயமா பெருமாளுடைய திருவடை பற்றி கிரந்தம் எழுதுறதுல தேசிகனுக்கு ஸ்ரத்த இல்லைன்றது சத்தியமான விஷயம். ஆனா அதை நம்ப பண்ற ரங்கநாதனே அதை நம்ப முடியாதுன்னு சொன்னா கூட அதை நம்ப பண்றதுக்கு காரணமாக இருக்கு அந்த பாதுகா தான் சாட்சியாக இருந்துருக்கா. ஆகையால ஒன் விஷயத்துல ஸ்தோத்திரம் பண்றதுல நானும் அவ்வளவு ஸ்ரத்தையா இல்லை என்கிற விஷயத்திலேயே ரங்கநாதன் தான் அதுக்கு சாட்சி. இத்தனை பேரும் சாட்சி, கேவலம் நியமன மாத்திரத்தினாலதான் நான் இதை பண்றேன்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன். இப்படி எனக்கு ஸ்ரத்தை இல்லாமல் நீயே நிர்பந்தமாக இந்த ஸ்தோத்திரத்தை செய்ய பண்றதுனால இதனால எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு தீங்கும் வராத பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை ஆயிடுச்சுன்னு போன ஸ்லோகத்துல சாதிச்ச. இந்த ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை சாதிக்கிற. அதாவது இதுல இருந்து ஆரம்பிச்சு யார ஸ்தோத்திரம் பண்ண பிறகு இந்த ஸ்தோத்திரம் முழுக்க பாதுகா சாஸ்திரம் முழுக்க பாதுகா தேவி விஷயம் தானே. அந்த பாதுகையினுடைய ஸ்தோத்திரத்தை, பாதுகையினுடைய பெருமையை சொல்லி தன்னுடைய சிறுமை இது ரெண்டையும் சொல்லி அது மூலமாக தனக்கு பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் பெற்றமை, தன் வாக்குனால பாதுகா தேவிக்கு எந்த ஒரு தோஷமும் வராத நிலை, இப்படி பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுல இருந்து யதாதாரம் விஸ்வங்கதிரபிச்ச யஸ்தஸ்ய பரதா பரமா தமப்யேகாத் தத்தே திசதி ஜகதிம் தஸ்ய ருச்சிராம் கதம் சா கம்சாரேஹி கிருஹிணஹர துர்போத மகிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் त्वमसि मणिपादुस्तुतिपदम् यदाधारं विश्वं गतिरपि च यः तस्य परमातमप्येकाधस्ते दिशति च गतिं
तस्य रुचिरां कथं सा कंसारेः द्रुहिणहर दुर्बोधमहिमा कवीनां क्षुद्राणां त्वमसि मणिपादु स्तुतिपदम् அற்புதமான ஸ்லோகம். உன்னுடைய ஆஜ்ஞா கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னாக்க உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு சக்தியே இருக்கவே இருக்காது. எனக்கு சக்தி கிடையாது. அந்த பாதுகாதேவியினுடைய கட்டளை, அந்த கட்டளையினால எனக்கு ஆகிதமாக இருந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு சக்தி விசேஷமா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஸ்தோத்திரத்துல நான் ஈடுபடுறேன்னு சொல்ற. அப்போ அந்த பாதுகாதேவிக்கு அவ்வளவு பெருமை இருந்துட்டு இருக்கா ஒரு கேள்வி வருது. அததான் இங்க அற்புதமாக சாதிக்கிறார். கம்சாரேகே மணி பாது, கம்சாரேகே இந்த ரங்கநாதனுக்கு ரங்கநாதனையும் கண்ணனாக தான் பாவிக்கிறது. அந்த கண்ணனாக சொல்லச்சு அலமாமரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலுமேழு உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலவேணி ஐயோ நிறை கொண்டதின் நெஞ்சினை என்ன ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். கொண்டல் ஒன்னனை கோவனனாய் வெண்ணையுண்டவாயன் அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். கண்ணன் வேற ரங்கநாதன் வேற இல்லையா? அந்த ரங்கநாதனுக்கு கிட்ட போய் இந்த ரங்கநாதன் கிட்ட சேவிச்சோம்னாக்க அந்த நம்பர்வாளுடைய திருமுக மண்டலத்துல கிருஷ்ணாவதாரத்துல வெண்ணெய் திருடி சாப்பிட்டது இருக்க அந்த வாயெல்லாம் அந்த வெண்ணெய் வாசனை இன்னும் அடிக்கிறதாம். அப்படி எழுந்துள்ள இருக்கிறான். ஆகையாலதான் ரங்கநாதனை சொல்லச்சு கண்ணன்னே சொல்றார் கம்சாரேகேன்னு சொல்றார். ஹே கம்சாரேகே மணி பாது, இது சம்போதனம். பாது அப்படின்னு சொன்ன இங்க சப்தம் எப்படின்னு கேட்டா அத பாதுகா பாதூஹு, பாதூஹுன்னு சப்தம். வதூஹு வத்வோ வத்வஹான்னு சொல்ற மாதிரி பாதூஹுன்னு ஊகார அந்த ஸ்திரீலிங்கமான சப்தம். அதுக்கு ஹே வது ஹே வத்வோ ஹே வத்வஹான்னு சொல்ற மாதிரி சம்போதனத்துல வரத்தே பாதுன்னு சம்போதனம் இருக்கு. ஆகையால அதுவும் பாதுகைக்கு தான் பேர். அது ஹே கம்சாரே ஹே மணிபாது, இந்த கண்ணனுடைய மணிபாது ரத்னமயமான பாதுகையாக இருந்திருக்கிற பாதுகா தேவியை பார்த்து சொல்ற. இந்த மணி ரத்னம் எல்லாத்தையும் சொல்றது. விஸ்வம் யதாதாரம், லோகம் மொத்தம் யதாதாரம்னு லோகம் மொத்தத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் யாரு? அந்த சாட்சாத் நாராயணன் தான், ரங்கநாதன் தான். யஹா கம்சாதிஹி, கம்சனுக்கு சத்ருவாக இருந்திருக்கிற கண்ணன் தான் உலகத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்க. நாராயண சப்தத்தினால சொல்லப்படுபவர் தான் அந்த கண்ணன் தான். நாராயணம் அயனம்னு சொல்லச்சே சேதனா சேதனங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிறவர் அந்த கண்ணன். விஸ்வம் யதாதாரம் தமபி ஏகாதத்தே என்பதாக சொல்றேன். லோகம் மொத்தத்தையும் தாங்கின்னு இருக்கிற அந்த ரங்கநாதனை நீ ஒத்தியாவே தாங்கின்னு இருக்கேன்னு அர்த்தம். இந்த ஒத்தியாட்ட இது ரெண்டு பாதுகை இல்லையா, ரெண்டு பேர் இல்லையான்னு பாதுகான்ற முறையில வரைச்சு ரெண்டு திருவடியில் சாத்திக்கிறதும் சேர்த்து ஒத்திதான். பாதுகா தேவி ஒத்திதான். ஆகையால அப்படிப்பட்ட அந்த லோகம் மொத்தத்தையும் தாங்கின்னு இருக்கிற அந்த ரங்கநாதனையே நீ ஒத்தியா தாங்கின்னு இருக்கேன்னு சொல்லச்சு இதுக்கு மேல வேற என்ன கேட்கணுமான்னா உன்னுடைய பெருமையை சொல்லணுமான்னு சொல்றது. தமப்பேகாதத்தே திசசி ஜகதிம் தஸ்ய ருச்சிராம். அதோடு இல்லாத அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார், அந்த ரங்கநாதன் எப்படிப்பட்டவராக இருக்கார், கண்ணன் எப்படிப்பட்டவர், கண்ணனை தானே ரங்கநாதன், அவர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல கதியை கொடுப்பவராக அவர் தான் இருந்துருக்கு. ஆனா அந்த ரங்கநாதனுக்கே ஒரு கதி, கதின்றது சொல்லச்சே பரமா கதின்னு முதல்ல சொன்னதற்கு உத்தமமான கதி, அந்த கடைசியா போய் சேர வேண்டிய ஒரு இடமாக என்றதெல்லாம் சொல்லி அந்த பெருமாள் தான் இருந்திருக்கேன்னு பிராப்தியமா இருக்கேன்றதெல்லாம் சொல்ற. அந்த ரங்கநாதனுக்கே கூட அந்த பரம புருஷனுக்கு கூட
ருச்சிராங்கதியை ருச்சிராங்கத்தையும் திசசின்னு சொல்ற. நீ அழகிய ஒரு கத்திய கொடுக்கிறேன்னு சொல்லு. ரங்கநாதனுக்கு வர ஏற்றம்லாம் எதனால நடையழகுனால ஏற்பட்ட ஏற்றம் தான் ரங்கநாதனுக்கு. நீ உத்தம கத்தியை கொடுக்கிறார், அவர் அழகிய கத்தியை கொடுக்கிறார். அந்த பாதுகையை சாத்திண்டு ஜல் ஜல்னு அவர் எழுந்தருளத்தினாலதான் அந்த பாதுகையினால அவருக்கு ஒரு பெருமை ஏற்படுறதா. அந்த ரங்கநாதனுடைய ஒரு கதிக்கே ஒரு அழக கொடுப்பவள் நீயாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். இது அந்த கதி சப்தத்துக்கு ஸ்லேஷையில சொல்றது சிறந்த நடையை தருகின்றவளாக பாதுகை இருந்திருக்கா. பெருமாள் உத்தமமான கதின்றது இருக்க, அந்த அடைக்கலம் உத்தமமாக போய் சேர வேண்டிய இடத்தை சொல்றதாக இருக்கு. அப்படி பெருமாள் இருக்கேன்னு சொல்றது. இவ பாதுகா தேவி கத்தியே கொடுக்கிறேன்னு சொன்ன. இப்ப இதுல இருந்து பெருமாளுடைய பிரபாவத்தை காட்டிலும் பாதுகா தேவியினுடைய பிரபாவம் இன்னும் மிக உயர்ந்ததுன்னு தானே ஆறுது. அப்படி இருக்கச்சே கதம் சா கம்சாரேஹே துருஹிணஹர துர்போத மகிமா சா துருஹிணஹர துர்போத மகிமா. அப்படிப்பட்ட துருகிணஹர துர்போத மகிமா. துருகிணன்னா பிரம்மா, ஹரன்னா சிவபெருமான், பிரம்மா சிவன் இவர்களாலே கூட அறிய முடியாத மகிமையை பெருமைகளை உடையவளாக இருந்திருக்கிறவர் நீ. கவீனாம் க்ஷுத்ராணாம் தொமசி மணிபாது ஸ்துதி பதம். என்ன மாதிரி ஒரு க்ஷுத்ர கவி, அல்பமாக இருந்திருக்கிற கவி, எனக்கு ஒன்றும் பெருசாலாம் ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, உன்னை பத்தியும் எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கேவும் ஒண்ணு சொல்ல தெரியாது, இப்படி எல்லாம் நான் இருந்திருக்கிறவன் சின்ன கவியா இருக்கிறவனுக்கு ஸ்துதிபதம் ஸ்தோத்திரத்துக்கு விஷயமாக நீ எப்படி ஆக முடியும்? ஏன்னா பிரம்மா ருத்ரன் முதலானவர்களால கூட உன்னுடைய பெருமையை பூர்ணமா அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கச்சே, நான் அத்தியல்பமாக இருந்திருக்கிறவன், நான் போய் உன்னுடைய பெருமையை எப்படி சொல்ல முடியும்னு தன்னுடைய நைச்சான சந்தானம் தன்னுடைய நீச்ச தன்மையையும் அந்த பாதுகையினுடைய மிக உயர்ந்த நிலை இது ரெண்டையும் சேர்த்து இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். நித்திய சூரிகளாக கூட இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல இந்த தேவதைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இந்த தேவதைகளுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு புத்தி கெட்டு போயிடுறது, மாறி போயிடுறது. இந்திரன் ஒரு காலத்துல வரைச்சு தன்னுடைய அதிதிக்கு கொண்ட தன்னுடைய அம்மாவனுடைய குண்டலம் போயிட்டு தன்னுடைய கொடை போயிட்டுன்னு எல்லாம் அவன் அழுது கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணான்னாக்க கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணான். இப்படி சரணாகதி பண்ணச்சே அப்ப பெருமாள் என்ன பண்ணார், மீட்டு கொடுத்தாரு. மீட்டு கொடுத்த பிற்பாடு அங்கேருந்து தேவேந்திரனுடைய தேவலோகத்துக்கே போய் அவன் இருக்கிற இடத்துக்கே போய் இந்த அவங்க அம்மாவனுடைய குண்டலும் இந்த அவனுடைய குடன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். அங்க இருக்கிற சத்யபாமா பாக்குறா. அவ எல்லாருக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் தலையில புஷ்பம் வச்சுக்கிறதுல ஒரு ஆசை. அதுல இந்திராணி பாரிஜாத்த புஷ்பத்தை தலையில வச்சுட்டு இருக்கா. அந்த பாரிஜாத்த புஷ்பத்தை தலையில வச்சுட்டு அதுல ஒரு இணுக்கு தனக்கும் கொடுக்க மாட்டாளான்னு கேட்கிறா. ஆஹா, நீ எல்லாம் மனசு ஸ்திரீ ஒன்னால இல்ல, நீ எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கூடாது, என்ன மாதிரி இந்திராணி தான் நான் தான் வச்சுக்கணும், தேவதகன் தான் இந்த புஷ்பத்தை வச்சுக்கணும்னு கொடுக்க மாட்டேன்ட்டு ஆகும். கோபம் வந்துருக்கு. கருத்மான் மேலதானே சத்யபாமி ஆயிடுச்சுட்டு போனவர் கருத்மானை கூட்டு நீ போய் அந்த இந்திரலோகத்துல இருக்கிற பாரிஜாத்த மரத்தையே பிடிங்கன்னு வந்துருன்ட்டு அந்த பாரிஜாத்த மரத்தையே கொண்டு சத்யபாமி ஆனத்துல கொண்டு வச்சுட்டாரு. எங்கேயும் அப்ப பார்த்தோம்னா அந்த மரத்தை பிடிங்கிட்டு வரச்சே பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்ணா, இவ்வளவு நாள் இதுக்கு மின் கணம் வரைக்கும் பெருமாள் பண்ண உபகாரத்தை பத்தி கண்ணன் பண்ண உபகாரத்தை பத்தி நினைக்காமல் என்னவோ பேக்கல்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு மரத்தை பிடிங்கி வந்த தேர்ந்ததுக்கோசரம் வஜ்ராயுதத்தை தூக்கிட்டு சண்டை போட வந்துதான் இந்திரன். அப்ப இந்த இந்திரன் தேவதைகள்லாம் பெருமாளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்து கொள்பவர்கள் அல்ல. இதுதான் சத்தியமான விஷயம். அப்பப்போ அவளுடைய புத்தி எல்லாம் மாறுறதாக இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இவ மாத்திரம் இல்ல, நித்திய சூரியா இருக்கக்கூடிய கருத்மான் கூட இந்த மாதிரிதான் பண்ணு. கருத்மான் என்ன பண்ணாருன்னா, ஒரு வாட்டி அந்த ஒரு பாம்பு
கருத்மானுக்கு நிச்சயம் ஆகாரமாக கொடுக்கறது. அந்த லோகத்துல இருந்து ஒவ்வொரு பாம்பை நிச்சயம் ஆகாரமா கொடுப்பார். அந்த இந்திரனுடைய சாரதி பேர் மாத்தலின்னு பேரு. மாத்தலியினுடைய பொண்ண ஒரு பாம்புக்கு கொடுக்கறதா சொல்லிட்டா, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டோம். அந்த டேர்ன்ல வரைச்சே அந்த பாம்புக்கு சுமுகன்னு பேரு. அந்த சுமுகனுக்கு நாளைக்கு போகணும், கருத்மானுக்கு ஆகாரமா போகணும். அப்ப போகச்சு பெருமாள்கிட்ட அந்த மாத்தலை சரணாகதி பண்ணா, என் பொண்ணுக்கு கணவனை ஆகப்படுறவன் அவனை போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாக்க என் பொண்ணுக்கு வைதவியம் வந்துருமே, என்ன பண்றதுன்னு சரணாகதி பண்றான். அந்த சுமுகனுக்கு கொண்டு சொல்லி சொன்னார். பெருமாளும் அங்கீகாரம் பண்ணிட்டு, அப்ப பெருமாள் மேல கருத்மானுக்கு கோபம். என்னுடைய ஆகாரமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கு போய் நீ அடைக்கலம் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன சொல்ற தெரியுமா கருத்மான், ஒன்ன பிராட்டிய எல்லாரையும் தூக்கிட்டு போறோம் நான் தான். நீ என்னமோ சாதாரணமா நான் இல்லைன்னாக்கா உன்னால எங்கேயும் எங்கேயும் தெரிய முடியுமா? நான் தான் உனக்கு வாகனமா இருந்தது. உன்னையும் நீ லோகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கேன்னா கூட உன்னையும் நான் தூக்கிட்டு போறேன்னு கருத்மான்னு சொல்றேன்னு எங்க புராணங்கள்ல சொல்றது. இப்ப பாதுகா தேவி எப்படி நினைக்கிறான்றதான் இந்த இடத்துல பார்த்தோம். இப்ப இந்த ரங்கநாதனைய சுவாமி தேசிகன் வேணா சொல்றார், லோகம் மொத்தத்துக்கும் ஆதாரமாக ரங்கநாதன் இருக்கே, அந்த ரங்கநாதனையும் நீ தாங்கிட்டு இருக்க, ஆகையால உனக்கு பெருமை ரங்கநாதனை காட்டிலும் உனக்கு விசேஷமான பெருமை இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறதா அர்த்தமா இருக்கு. பாதுகா தேவி எப்படி எடுத்துப்பா ரங்கநாதனை தாங்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்ன, அந்த ரங்கநாதனை தாங்கிட்டு நிக்கிறது தன்னுடைய பெருமையாக தான் அவன் நினைச்சுக்கிறாளே தவிர தன்னுடைய சக்தி அதிசயம் தனக்கு விசேஷமான சக்தி இருக்கிறதாக அவன் நினைக்கிறது இல்லை. அதனால அந்த பிரகிருதியில இருக்கச்சே கூட இப்ப கருத்மானுக்கு நித்திய சூரியா இருக்கச்சே பெருமாளை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை சொல்ல போறது இல்லை. அவதார தசையில வரச்சே அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால இந்த வார்த்தையை சொல்லிருக்கலாமோ என்னமோ, அது வேற விஷயம். ஆனா அந்த பிரகிருதியில கூட இருக்கச்சே அர்ச்சாவதாரத்துல கூட பாதுகா தேவி அந்த ரங்கநாதனுடைய சம்பந்தத்தை பெருமையா தான் நினைச்சுக்கிறாளே தவிர எந்த ஒரு சமயத்திலையும் அதை குறைவாவே நினைச்சுக்கல. இதனால அவளுக்கு இன்னொரு பெருமை அதிகமாயிருக்கு. லோகம் மொத்தத்தையும் தாங்கின்னு இருக்கிற பெருமையுடையவனாக இருந்திருக்க ஒரு பெருமாள் ரங்கநாதன், அவரையும் தாங்கின்னு இருக்கிற பெருமை அந்த பாதுகா தேவிக்கு இருக்கு. இத ஒரு பெருமையாக பாவிக்காமல் இது தனக்கு கிடைச்சத பாக்கியமாக நினைக்கிறாள் பாதுகா தேவி. அது இன்னொரு பெருமை. இப்படி ஒரு விசேஷத்துக்கு மேல ஒரு விசேஷம், ஒரு விசேஷத்துக்கு மேல விசேஷம்னு எத்தனையோ விசேஷங்களோடு இருந்திருக்கிற பாதுகா தேவி எங்க அந்த இப்ப இந்திரன் மாதிரி ஒரு க்ஷணம் தெரிஞ்சுட்டு இல்ல கருத்மான் மாதிரி அந்த பெருமாளுடைய பெருமைய, அதாவது இயலாத சமயத்துல பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்றது, முடிகிற சமயத்துல போய் அந்த பெருமாளையே துவேஷிக்கிறதுன்றதெல்லாம் பண்ணாத, எல்லா சமயத்திலையும் பெருமாள் திருவடியின் கீழே இருந்துட்டு அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கிறவளாக இவள் இருக்கா, பாதுகா தேவி இருந்துட்டு இருக்கா. ஆகையால இவளுக்கு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை முழுஷா அறிந்தவள். பிரம்மாருத்ரன் இந்திரன் முதலானவர்கள்லாம் அறியாதவர்களாக இருக்கா, அவளால கூட அறிய முடியாதவளாக அந்த பாதுகா தேவியே இருந்துட்டு இருக்க. பாதுகா தேவியுடைய பெருமையும் அப்படிப்பட்ட அறிய முடியாத நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பாதுகா தேவி அதி சுத்திரமாக இருந்திருக்கிற, அல்ப கவியாக சின்ன கவியாக இருந்திருக்கிற, கவியினாம் ஸ்துதிபதம் கசமதி, இது எப்படி ஆறுது, எப்படி நீ என்னுடைய ஸ்துதிபதமாக நீ எப்படி ஆவேன்னு ஒரு கேள்வி வருது. மம ஸ்தோத்ரே நியோஜனம் மத் சாமர்த்திய கிருதம் கிந்து தயாமூலம். என்ன நீ நியமனம் பண்ணிருக்க, அந்த ரங்கனம், அதாவது அந்த நியமனம் பண்ணினதே கூட என்னுடைய சாமர்த்தியத்தினால உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்லை, உன்னுடைய அனுகிரக விசேஷத்தினால உன்னுடைய தயையினால நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார் சுவாமி. இதுதான் சுவாரஸ்யம். அந்த ரங்கநாதனுக்கும் ஒரு ருச்சிராம் கதின் தத்தேன்னு, அந்த ரங்கநாதனுக்கு ஏற்றமே நடை அழகுதான். அந்த ரங்கநாதனுடைய வையாளிய சேவிக்கணும், அதுதான் ஆச்சரியம். அது அந்த மாதிரி
அதையும் கொடுக்கிறவள் பாதுகதான்னு சொல்ற. கதம் சா கம்சாரே திருகிணஹர துர்போத மகிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் துவமசி மணிபாதுஸ்துதிபதம் ஸ்ருத பிரஜா சம்பன்மஹித மகிமானஹ கதி கதி ஸ்துவந்தி த்வாம் சந்தஹ ஸ்ருதிகுஹர கண்டூஹர கிரஹ அஹம் ஸ்வல்பஹ தத்வத் யஸ்ய பகுஜல்பாமி தததி ஸ்வதஹ யத்ரம் ரங்கட்சிதிரமண பாதாவனி விதுஹ ரங்கட்சிதிரமண பாதாவனி. இந்த பாதுகா தேவிய ஒவ்வொரு சம்போதனத்தையும் ஒரு விசேஷம் இருக்கு. ரங்கட்சிதிரமண பாதாவனின்னு சொல்ற ரங்கநாதனுடைய பாதுகைன்னு. ரங்கநாதனுடைய பாதுகை தெரிஞ்ச என்ன தெரியாதுன்னு அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதுல ரங்கநாதனுக்கு அவ்வளவு சந்தோஷமா. எங்க போறவர் அவர் கிரமமா பார்த்தோம்னாக்க விபீஷணனுக்கு கொடுத்து லங்கைக்கு போக வேண்டியவர், விபீஷணனோட லங்கைக்கு போக வேண்டியவர். அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே ரங்கட்சிதி ரமணம்னு, இது இந்த ஸ்ரீரங்கம் தான் நமக்கு இருக்க வேண்டிய நிச்சயமாக வாசஸ்தலமாக ஆயிட்டு தீர்மானம் பண்ணிட்டு விபீஷணாவை பார்த்து சொல்ற, நீ போயிட்டு வா, நான் இங்கேருந்தே உன்னை பாத்துக்கிறேன், இங்கேருந்தே உனக்கு அனுகிரகம் பண்றதுனாலே நீ விசாரப்படாதுன்னு சொல்லி அனுப்பிக்கிறார் இல்லையா. ஆக ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது தான் அந்த பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்திருக்கிறது. ரங்கரமண பாதாபனி அப்படி ரங்கநாதனுடைய பாதுகையை பார்த்து சொல்லிட்டு சொல்ற, உன்னை எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் பண்ற என்று சொல்ற. ஸ்ருத பிரஜா சம்பன்மஹித மகிமானஹ, ஸ்ருத பிரஜா சம்பத், அதாவது ஸ்ருதி சம்பத்து பிரஜா சம்பத்துன்னு ரெண்டு சம்பத்து. ஸ்ருதின்றது சாஸ்திர ஞானம், வேதத்தை தெரிஞ்சுக்கிறது, வேதம்ன்றது உபலட்சணம், சாஸ்திரம்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த சாஸ்திரத்துல அதாவது ரெண்டு விதமான வியாக்கியானங்கள் இருக்கு. இத ரெண்டு விதமா பார்ப்போம். இதுல சில பேருக்கு அத்தியனம் எல்லாம் பண்ணிருப்பா, அதனால ஒரு சாஸ்திர ஞானம் வருது, ஞானத்தினால பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறா, பாதுகையை பத்தி தெரிஞ்சுக்கிறா. ஒன்று பிரஜான்றது இருக்க, மேதைன்னா இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றாட அது. இப்ப சில பேர் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியும், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த பிரஜா பிரதிபை என்பதெல்லாம் சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. பிரஜன்றது அந்த இன்டெலிஜென்ஸ், மேதைன்றது யாரோ சில பேருக்கு தான் வரும். அதே மாதிரி பிரதிபைன்னா என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எவ்வளவோ தெரிஞ்சா இருந்தா கூட அந்தந்த சமயத்துல அது ஞாபகம் வரணும், அந்த ஞாபகம் வந்து அதை சொல்லணும். அது சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்க, அதுதான் தான் ஓடும். இப்படி இந்த பிரதிபை மேதை இதெல்லாம் தேவை இருக்கு. இப்ப எல்லாரும் இவள்ல எத்தனையோ பேர் சாஸ்திரஜாலாகவும் இந்த பிரஜான்னு சொல்லி இந்த மேதை இருக்கு, இந்த மேதையும் இத ரெண்டையும் சம்பத்தாக இருந்திருக்கிறவன், இதையே சம்பத்தாக கொண்டு இதை நிறைய இருக்கிறவர்களாக இருக்கான்னு இது ஒரு விஷயம். அதுவா இன்னொரு மாதிரி அர்த்தம் பண்ணலாம். அந்த சாஸ்திர ஞானம் வந்ததுன்னாக்க தானா மேத வந்துடும். அதுதான் புத்தி சக்தின்றது தானா வந்துடும். ஆகையால இப்படிப்பட்ட ரெண்டு சாஸ்திர ஞானத்தினுடையவும் புத்தி சக்தியினுடையவும் சம்பத் இருக்க, இதாகிற ஒரு சம்பத்னால சம்பந்தினால சம்பன்மஹித மகிமான இதனால பெருமையுடையவர்களாக இருந்திருக்க. எத்தனையோ பேர் இருந்தா கூட எத்தனை பேர் சாஸ்திர ஞானம் சாஸ்திரத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்க, எத்தனை பேர் மேதாவியாக இருந்திருக்கான்னு பார்த்தோம்னா யாரோ சில பேர் தான் இருக்க போறா. அதனால அவள்ல எல்லாருமே கொண்டாடுறோம், இப்படிப்பட்ட சாஸ்திர ஞானத்தோடு இருக்கிற இப்படி மேதாவியா இருக்காருன்னு எல்லாரும் அவரை கொண்டாடுகிறார்கள். சம்பன் மகித மகிமான ஸ்ருதி குஹர கண்டூஹர கிரஹா. அந்த ஸ்ருதி குஹரம்னு சொல்லச்சு, ஸ்ருதின்னு காது, காது நடுல ஒரு சந்தை இருந்துருக்கு. அந்த தொழில இருக்கக்கூடிய திணற போக்கடிக்கிறது. அந்த போக்கடிக்கிறதுனா என்ன சொன்னா, காதுக்கு இனிமையான சொற்களை சொல்லுபவர்களாக.
செவிக்கினிய செஞ்சற்கள்னு ஆழ்வார்களுடைய சீசூக்திய சொல்லி சொல்றோம் நம்ம. அப்படி செவிக்கினிய செஞ்சொற்களை சொல்லுபவர்களாக இருந்திருக்கிறவர்களும் அப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள் கதி கதி சந்தா எத்தனையோ பெரியோர்கள்லாம் இருக்கா. அவள்லாம் சுவாமி சுவந்தி ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இப்ப அல்பத்து இப்ப நான் எப்படிப்பட்ட அவள மாதிரி பெரிய சாஸ்திரஞானம் எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றும் பெரிய மேதையும் இல்லை. இப்படி இந்த சம்பத்தெல்லாம் இல்லை. செவிக்கு இனியதாக இருக்கக்கூடிய சப்தங்களையும் எனக்கு பிரயோகம் பண்ண தெரியாது. இந்த சந்தர்ப்பத்துல தத்வது அவளை போல பகுஜல்பாயுதம் ஒன்ன பத்தி நிறைய பேசுறேன். இப்படி பேசச்சு ஜல்பாமி பகுஜல்பாமி ததபி இப்படி பேசுறதே கூட என்னால பேசலாது. ஸ்வதாயத்தம் உன்னுடைய அனுகிரகத்தினால வந்தது தானே தவிர நானே பேசுறோம்னு நினைக்கல. இதை எல்லாரும் விதுகு சத்துக்களாக இருக்கிறவ அவ தெரிஞ்சுப்பா. இது பாதுகா தேவியினுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால இவர் ஸ்தோத்திரம் பண்றேன். இப்படி வால்மீகி மகரிஷி மாதிரியோ வசிஷ்ட மகரிஷி மாதிரியோ சாஸ்திர ஞானமோ பெரிய ஒரு நம்மாழ்வார் மாதிரியான ஒரு பெரிய சங்கீத ஞானம், அதாவது செவிக்கினிய செஞ்சொற்களை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவனாக நான் இருந்தாலும் கூட அந்த பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்றதுல நான் எழிவதற்கு காரணமாக இருக்கிறது பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் தான். ஆகையால நான் என்னத்துக்கு ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணாது இருக்கணும், நான் என்ன கண்டிப்பா ஸ்தோத்திரம் பண்ணதான் பண்ணுவேன்னு சொல்லி அவ என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணதுனால ஆகையால நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு இங்க சுவாமி சாதிக்கிறார். யதேஷஸ்தௌமி த்வாம் த்ரியுகசரணத்ராயிணி ததோ மஹிம்னஹ காஹானி தவ மமது சம்பன்னிரவதி சுனாலீடா காமம் பவது சுரசிந்தோ பகவதி ததேஷா கிம் பூதா சது சபதி சந்தாபரகிதா. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நீ ஸ்தோத்திரம் பண்ணுப்பா வேணான்னு சொல்லல. நீ அதிநீச்சமா இருந்துருக்கிற நீ போய் பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணமானாக்கா அவளுக்கு எதனா கெட்டு போயிடுச்சுன்னா அவளுக்கு ஒரு குறவு வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? ஆகையால நீ முன்பாக்கில விஷயமா ஆயிட்டான்னாக்க பாதுகா தேவிக்கு குறவு வந்துருமே. ஆகையால நீ ஸ்தோத்திரம் பண்ண வேணான்னு சொன்னாக்க இல்ல இல்ல நான் ஸ்தோத்திரம் பண்ணாத இருக்க மாட்டேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணிதான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்ற. என்னன்னா யதேஷ சௌமித்வாம் திரியுக சரணத்ராயிணி என்பதாக. திரியுக சரணத்ராயிணின்னா திரியுகன்ற சப்தத்துக்கு சொல்லச்சு என்னன்னா ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லச்சு ரெண்டா சொல்றது. ஞான பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ்ன்னு ரெண்டா எடுத்துட்டு இப்படி 6 குணங்கள் உள்ள பரவாசுதேவன். அந்த பரவாசுதேவனே சாட்புண்ணிய பூர்த்தியோட இருக்கிற பரவாசுதேவனே வியூகாவதாரம் பண்ணிட்டு சொல்லச்சு 2 குணங்களுக்கு மாத்திரம் வெளிப்பாடு, மீதி குணங்களுக்கு அந்த மீதி குணங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. எப்பவுமே சாட்புண்ணிய பூர்த்தி உண்டு, அதை வெளிப்பாடு மாத்திரம் 2 குணங்களுக்கு அந்தந்த அவதாரங்கள்ல என்ன சொல்லி வியூகாவதாரத்துல சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி திரியுகன்னு சொல்லச்சு 3 இரட்டைகளை கொண்டவராக இருந்திருக்கிறவர். அப்போ திரியுக சரண திரியுகனாக இருக்கிற ஜனாதன் சாட்புண்ணிய பூர்த்தியோட இருந்திருக்க அவருடைய திருவடிய திராயிணி, அந்த திருவடிய பாதுகாப்பு தேவி. அப்போ இந்த பாதுகா தேவியை பார்த்து சொல்லி சொன்ன திரியுக திராயிணின்னு சொல்லிட்டதும் ஏஷகா சுவாமி ஏஷகான்னு அகம். இந்த பையன் இருக்கானே நான் இருக்கேன்னு நான் உன்னை பார்த்து நான் ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா எதேஷ சௌமி ஸ்வாம் சதோ மகிம்னஹா காஹானி ஸ்தவ. நான் ஸ்தோத்திரம் பண்றதுனால உனக்கு என்ன குறைஞ்சு போயிட்டு போறது? நகாபி கட்டி நான் ஸ்தோத்திரம் அதிநீகமாக நான் இருந்துருக்கேன், அல்பமான புத்தியை உடையவனாக இருந்துருக்கேன், நான் சாஸ்திர ஞானமே இல்லாதவனாக இருந்துருக்கேன், இல்லை நான் பெரிய மேதாவி இல்லை, நான் எனக்கு பிரதிபை இல்லை, அப்படி இல்லை என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் அதிநீக்கமா இருந்தா கூட நான் ஸ்தோத்திரம் பண்றதுனால உனக்கு என்ன குறைஞ்சு போயிட போறதுன்னு கேட்கிறேன்.
அதெல்லாம் வெள்ளை வெள்ளையில ஒரு துணி இருந்துருக்கு. அந்த துணியோட ஒரு சின்ன ஒரு பொட்டு டாட்டு சேரப்பட்டிருக்குன்னாக்கா அந்த வெள்ளை துணிக்கு ஒரு குறவு தானே. அந்த மாதிரி அந்த பாதுகா தேவிக்கு நீ ஸ்தோத்திரம் பண்றதுனால அவளுக்கு குறவு வந்துடலாமேன்னு சொன்னா அந்த சில சில வஸ்துக்களை பொறுத்துதான் தோஷம் வருதோ வராததோ சொல்ல முடியும்னு அர்த்தம். எல்லா வஸ்துக்களுக்கும் சம்பர்க்கத்தினால தோஷம் வரும்னு சொல்ல முடியாது. சில சில வஸ்துக்கள்ல தான் சம்பர்க்கத்தினால ஒரு தோஷம் வரும். இப்போ இவர் என்ன சொல்றாருனாக்க, நான் எவ்வளவு அதிநீச்சனாக இருந்தாலும் என்னுடைய வாக்கோட சம்பந்தப்படுறதுனால உனக்கு எந்த விதமான தோஷமும் வராதுன்றத சாகானித்தவமது சம்பன்னிரவதி சுனாதீடாகாபம் பவது சரசிந்து பகவதி சுனாதீடா சுரசிந்து சுரசிந்துன்னா கங்கை. அந்த கங்கை பெரிய வெள்ளம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வெய்ய காலத்துல ஒரு நாய் வருது. நாய் நாக்கால அதை நொனாசி அந்த கங்கை தீர்த்த அந்த நாயால தனியா நம்மள மாதிரி ஒரு சொம்புல தீர்த்தம் வந்தா கூட அதை சாப்பிட முடியாது. தீர்த்தம் தாகம் ஓணும்னா கூட அது அந்த நாக்கால நொனாசி தான் அதை சாப்பிடும். அது இப்ப நாயினுடைய நாக்கு பற்றுக்கு அசுத்தமாயிட்டுன்னுட்டு கங்கைக்கு எதனா தோஷம் வரப்போறதான்னா தோஷம் வராது. கங்கை அப்படியேதான் பரிசுத்தமாக தான் இருக்கும். ஆனா நாய்க்கு ஒரு விசேஷம் வருது, அதுக்கு தாகசாந்தி ஏற்படுறது. அந்த மாதிரி நான் அதிநீச்சமாக இருந்தாலும் கூட அந்த அதிநீச்சமா இருந்தாலும் கூட என் வாக்குனால ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுனால உனக்கு எந்த குறவும் வரப்போறது இல்லை. ஆனா ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுனால எனக்கு பெருமை வரப்போறது. ததேஷ கிம் பூதா சது சபதி சந்தாபரஹிதா சது சபதி சந்தாபரஹிதா சகான்றதுக்கு அந்த நாயை சந்திச்சது. அந்த நாய்க்கு உடனே அந்த கங்கையினுடைய ஸ்பர்சம் ஏற்பட்ட உடனே அந்த தாப்பம் போயிட்டு வெயில் மேல தாகம்லாம் போய் அது சொச்சமா போயிட்டு. அதே மாதிரி நான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணனாக்கா இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய தாப்பம்லாம் போய் மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை பெற கடவுனாக நான் ஆயிடுவேன். உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு இதுல ஒரு நிஷ்கர்ஷம் பண்ணணும். தர்மசாஸ்திரம் கூட சில விஷயங்கள்லாம் சொல்றது இந்த மாதிரி வரத்தே எந்த சமயத்துல அசுத்தி வரும் எந்த சமயத்துல அசுத்தி வராதுன்றத தீர்மானம் பண்றதுக்கு வரத்தே ஒரு 500 பேர் சாப்பிட்றதுக்கு காத்துட்டு இருக்கா. அதுக்காக பெருசா ஒரு 100 படி சாதம் பண்ணி வச்சிருக்கா. இத்தனை பேரை சாப்பிட்றதுக்காக பண்ணிருக்கா. அதுல எங்கேயோ ஒரு ஓரத்துல துளி அசுத்தம் வந்துட்டு. இப்போ இது ஒவ்வொன்றும் லக்னிச்சிருக்கு, ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதாக இருக்கு. இந்த சாத்தம் மொத்தத்தையும் கொண்டு போய் வெளில கொட்டிடணுமா அப்படின்னு கேட்டா அது வாண்டான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு முறம் அளவு அதை எடுத்து அந்த சாத்தை எடுத்து தூரம் கொட்டிட்டோம்னாக்க அதுக்கு ஒரு சுத்தி வந்துடுறதுன்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால அவளுடைய ஒரு மகிமையை பொறுத்துதான் பிறத்து யாருடைய சம்பர்க்கத்தினால தோஷம் வருமா வராதான்றத சொல்ல முடியும். நல்லவாழ்வாக இருந்தாங்கனாக்கா அவளை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட நீச்சாளுடைய சம்பர்க்கம் ஏற்பட்டாலும் கூட அவளுடைய குணத்துக்கு எப்பவும் ஹானியே வராது, குறவே வராது. ஆகையால என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மகிமைக்கு சமானம் வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய வாக்குனால உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுனால உனக்கு எந்த குறவும் வரப்போறது இல்லை. எனக்கு ஒரு பாக்கியம் வரப்போறது, எனக்கு க்ஷேமம் வரப்போறதுன்றதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம்னு சொல்ற. ததேஷா கிம் பூதா சபதி சந்தாபரஹிதா. ஆகையால மீதி பேர் என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா ஸ்தோத்திரம் பண்ணட்டும், நான் அதாவது என்ன நெஞ்சிச்சாலும் நெஞ்சிக்கட்டும், நீ போய் இப்படி போய் இந்த பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரத்தை பாதுகா தேவி விஷயமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன நெஞ்சிச்சாலும் நெஞ்சிக்கட்டும், நான் ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்த மாட்டேன் என்று இதுல இருந்து சுவாமி தேசிகன் சாதிக்கிற.
நம்ம பொறுத்த வரைக்கும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது நம்மளுடைய ஸ்வரூபம், பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்றது நம்மளுடைய ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை கொண்டு பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணாக்க அந்த கங்கையில நாய்க்கு தாகம் தணிகிற மாதிரி நமக்கு அந்த சம்சார நிவர்த்தி ஏற்பட போறது. நகிஜுனா லேடாபி பாகீரதின்னு ஆழ்வார் சாதிக்கிற ஸ்ரீஸ்தவத்துல நான் போய் பொண்ணை ஸ்தோத்திரம் பண்ணேன், அதனால பாகீரதி கங்கைக்கு எதனா குணம் தோஷம் வந்துருமா அப்படின்னா அதனால ஒண்ணும் வராதுன்னு மாதிரி நமக்கு தான் ஒரு விசேஷம் ஏற்படுமே தவிர கங்கைக்கு எந்த குறவும் வராதுன்ற மாதிரி பாதுகா தேவிக்கு எந்த குறவும் வராதுன்னு, அப்படிப்பட்ட பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தை நம்ம வாக்கால சொல்லி நாம புதுசா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ண வேண்டாம். சுவாமி தேசிகன் சாதிச்ச பாதுகா ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணாலே போறோம். அதனால நமக்கு வாக்சாபல்யம் ஏற்பட்டு சம்சார தாபம் நீங்கணும். இதைதான் பாதுகா தேவியின்றதுல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். त्रियुग चरणत्रायिणि ततः महिम्नः काहानिः तव मम तु सम्पन्निरवधिः सुनालीढा कामं भवतु सुरसिन्धुः भगवती तदेषा किं भूता ततु सपदि संतापरहितः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।